ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஸ்டார்டிங்கே ஒரு அழகான நியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் அந்த கெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இமேஜ் பார்த்துருப்பீங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த மாரி ஒரு போஸ்டர் வரும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைமே அவர் வரேன்னு சொல்லிட்டு அவரால் அந்த சுச்சுவேஷனில் வர முடியல. நான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன், அடுத்த தடவை விஜய் வந்தால் கண்டிப்பாக காவேரி வருவாங்க அப்படின்ட்டு. விஜய் வந்த போஸ்டர் வந்தப்போ எவ்வளோ ஹாப்பி இருந்துச்சோ அதை விட டபுள் டமாக்கா ஹாப்பியாக இருக்கு இப்போ எனக்கு. நான் சாப்பாடு இன்னைக்கு கிச்சனில் போட்டு நான் பாட்டுக்கு நடந்து வரேன், சிரிச்சுக்கிட்டே நடந்து வரேன். என்னை பார்த்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் சிரிச்சுட்டே இருக்கேன். நான் ஸ்டார்ட் மியூசிக்கெல்லாம் போயிட்டேன், இந்த மாரி சீன்லாம் வருமா இந்த மாரி சீன்லாம் வருமா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆனாலும் நம்ம கொஞ்சம் அடக்கே வாசிப்போம். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, ஈவில் ஐஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருவோம் அப்படின்னு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது பார்க்க நான் வெயிட்டிங். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நிறைய விஷயங்கள் காவேரி டைனிங் டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பாப்பா டேடி தான் குக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க எபிசோட. ஸோ அவர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாஸ்தா சூப்பரா செய்வாங்கன்னு அது வைக்கிறாங்க. கிளம்பும் போது சித்தப்பா காவேரி கிட்ட சொல்றாங்க, எங்க பிள்ளையவே பார்த்துட்டு மற்ற பிள்ளைகளை பார்க்காம விட போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீங்க எனக்கு யாரு எப்படி சொல்லி தரணும், லெசன் எடுக்க வேண்டாம் அப்படின்னுச்சு சித்தப்பா. 5 வருஷம் ஆனாலும் பழசம் மறந்தாலும் அந்த திமிரு பழைய மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு, இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தது கார் டிராவல் காட்டுறாங்க. கார் டிராவல்ல விஜய் இண்டிகேட்டர் போட்டு காவேரியை பார்த்துட்டே வராங்க. ஸோ காவேரியை பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் உன் திங்ஸ் பார்த்து இவங்கள பார்த்து உனக்கு நான் என்னெல்லாம் சமைச்சு கொடுத்தனோ எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து எது பண்ணியும் உனக்கு ஞாபகம் வரலையா, நீ ஞாபகம் வர வரைக்கும் நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராரு. ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டே வராரு. அவர் கண்ணாடியில் அவங்க ஒய்ஃபை பார்த்து மறந்துட்டாரு ஆஃப் பண்றதுக்கு. ஸோ காவேரி இண்டிகேட்டர் போடுது பாருங்க, ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் பண்றாரு. அப்போ சொல்றாரு, எனக்கு இப்பெல்லாம் கார் நல்லா ஓட்ட தெரியுது, எனக்கு எப்படி எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு தெரியல, ஆனால் நான் கார் ஓட்ட கத்திருந்திருக்கேன், யாரோ இம்பார்ட்டன்டான பர்சன் தான் எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்கன்னு விஜய் சொல்றாரு. என்ன திங்க் பண்ணாலும் நான் பிளாங்க் ஆயிடுறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பா பண்ணிருப்பேன் அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அப்படின்னா, என்ன மாரி அழகான பொண்ணு யாராவது லவ் பண்ணாம இருந்திருப்பாங்களா, ஆர்வ கொள்ளற ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி மொமெண்டா இருந்துச்சு. ஸோ அவர் திரும்பி ஒரு லுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுபதியும் பையனும் ராகவும் சித்தப்பாவோட சீன் வைக்கிறாங்க. அவர் ஒண்ணுமே கேட்கல சித்தப்பா, ஆனா நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. காவேரி தனியா இருக்கா, விஜய் தனியா இருக்கா, காவேரிக்கு மறந்துருச்சு, விஜய் காவேரிக்கு குழந்தை இருக்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. அவன் எதர்ச்சியா பார்த்தான், பேசிட்டு போயிருந்திருப்பான். சித்தப்பா வாலண்டரியா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க. மீன்வைல் அவனோட இன்ஃபர்மேஷனுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் அந்த ஸ்ட்ரீட் நேம் சொல்லிட்டு அதுல இருந்து 3வது வீடு அப்படின்னு சொல்லியிருக்கான். அது தேவையில்லாம அந்த கான்வர்சேஷன் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து விஜய் அவனை தொலாவும் போது சித்தப்பா இந்த ஹிண்ட்டை விஜய் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ இது ரெண்டும் இப்படி இருக்கா. நெக்ஸ்ட் டே காவேரிக்கு பர்த்டே. ஃபர்ஸ்ட் அக்கா தங்கச்சியும் காவேரியை பயமுடுத்துறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாரு, என்ன காரை விட்டு பாஸ் காவேரியை பயமுடுத்திட்டு அவங்க என்னமோ லவ் ப்ரப்போஸ் பண்ண, இதை நான் இப்ப சொல்லியே ஆகணும்னு நிக்கிறாரு. அவ்வளோ பிளஷ் அந்த மூஞ்சியில, அவ்வளோ வெக்கம், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அது. ஐயா நீங்க ஹாப்பி பர்த்டே ஏன் சொல்றீங்க, அது என்ன லவ் ப்ரப்போசல் சீனே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கியூட்டா இருந்துச்சு. காவேரி குமிழிஞ்சு பாக்குறா. நானே எங்க அம்மால எனக்கு சேர்ந்தா பாக்குறோம், எப்படி நிறுத்திட்டான் பாரு அப்படிங்கிறாங்க எங்க அம்மா. ஸோ எல்லாரும் எங்க எப்படி நிறுத்திருக்கா பாரு அப்படின்ற மொமெண்ட் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா போச்சு. நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஹாப்பியான எபிசோட்ஸா போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ காவேரி குழந்தை எது, யாழினி பாப்பா எதுன்னு ராகவுக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கிட்னாப் வந்தாலும் காவேரி பாப்பாக்கு பதிலாக
கங்கா பாப்பாவை மாத்தி தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. இல்ல ரெண்டுல எது தெரியலன்னு ரெண்டையும் தூக்கிட்டு போயிடலான்னு தூக்கிட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் கெஸஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.